வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 17 கீழ்க்கணக்கு நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். 17 கீழ்க்கணக்கு நூல்கள் வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்த நூல்கள். சரிங்களா? 17 கீழ்க்கணக்கு நூல்கள் வந்து சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்த நூல்கள். இதே வந்து சங்ககால நூல்கள்னு பார்த்தீங்கன்னா 17 மேற்கணக்கு நூல்கள் வந்து சங்ககால நூல்கள்னு சொல்லியிருப்போம். அந்த 17 மேற்கணக்கு நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு. அப்போ நம்ம ஏற்கனவே கடைசி வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா சங்கம் மருவிய கால நூல்களில் வந்து 17 கீழ்க்கணக்கு நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 17 கீழ்க்கணக்கு நூல்கள் வந்து மொத்தம் வந்து 18 நூட்கள். சரிங்களா? இந்த 18 நூட்களில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, இனியவை 40, இன்னா 40, கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, திருக்குறள், திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்சம் மூலம், முதுமொழி காஞ்சி, ஏதாதி, கைநிலை ஆகிய 18 நூல்கள் தொகுப்பு தான் வந்து 17 கீழ்க்கணக்கு நூல்கள் சொல்கிறோம். இவை வந்து குறைந்த அளவு அடிகளை கொண்டவை. சரிங்களா? இந்த நூல்கள் வந்து குறைந்த அளவு அடிகளை கொண்டவை. அதாவது 5 அடிகளுக்கு மேலே வந்து இந்த நூல் வந்து செல்வதில்லை. 17 கீழ்க்கணக்கு நூல்கள் வந்து மொத்தம் வந்து 6 அகம்பற்றிய நூல்கள் உள்ளன. சரிங்களா? 17 கீழ்க்கணக்கு நூல்கள் வந்து 6 வந்து அகம்பற்றிய நூல்கள். களவழி 40 மட்டும் வந்து புறம்பற்றிய நூல். சரிங்களா? இதில் வந்து களவழி 40 நூல் மட்டும் வந்து புறம்பற்றியது, மற்ற 6 வந்து அகம்பற்றியது. மற்ற 11 நூட்கள் வந்து நீதி நூல்களாகும். நீதி கருத்தில் எடுத்துக்கொள்வதனால வந்து மற்ற 11 நூட்கள் வந்து நீதி நூல்கள்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த சங்கம் மருவிய காலம் வந்து எந்த காலம் யார் காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா களப்பிரர் காலத்தை தான் வந்து நம்ம சங்கம் மருவிய காலம்னு சொல்கிறோம். இந்த களப்பிரர் காலத்தை வந்து நம்ம என்ன சொல்லலாம் வந்து இருண்ட காலம் அப்படின்னு கூட சிலவங்க வந்து சொல்லுவாங்க. சரி, வாங்க நூல்களை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதலாவது நூல் வந்து நாலடியார். நாலடியார் வந்து நீதி கதையில் கூறு ஒரு அரை இலக்கியமாகும். சரிங்களா? நீதி கதையில் கூறு ஒரு அரை இலக்கியம் தான் வந்து நாலடியார்னு சொல்கிறோம். இது வந்து 4 அடிகளை கொண்ட நூல். சரிங்களா? 4 அடிகளை கொண்ட நூல். இந்நூல் வந்து சமணப்புலவர் வந்து பலரால் வந்து ஏற்று பாடப்பட்டது. இந்த நாலடியார் வந்து சமணப்புலவர் வந்து பலரால் பாடப்பட்டது. இந்நூல் வந்து 400 வெண்பாக்களின் தொகுப்பு நூலாகும். சரிங்களா? இனி தொகுத்தவர் வந்து பதுமனார். நாலடியார் வந்து திருக்குறளின் விளக்கம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாலடியார் வந்து திருக்குறளின் விளக்கம் என்ன சொல்லலாம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இது வந்து திருக்குறளை போலவே வந்து அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 பிரிவுகளை கொண்டது. ஏன்னா இது வந்து திருக்குறளை போல வந்து அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 பிரிவுகளை கொண்டது. இந்த நாலடியார் வந்து வேளாண் வேதம் கூட சிலவங்க வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இதோட வேறு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம். இதை வந்து ஜியு போப் அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த நாலடியாரை வந்து ஜியு போப் அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்த வந்து நீங்கள் பார்த்தா இரண்டாவது வந்து நான்மணிக்கடிகை. இதனை இயற்றியவர் யாருன்னு பார்த்தா விளம்பி நாகனார். இது வந்து 101 பாடல்களை வந்து தன்னத்தை கொண்டுள்ளது. சரிங்களா? இந்த விளம்பி நாகனார்ங்கிறது வந்து விளம்பிங்கிறது வந்து ஊர் பெயர், நாகனார்ங்கிறத அவருடைய இயற்பெயர். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம விளம்பி நாகனார்னு சொல்கிறோம். இதில் வந்து ஒவ்வொரு பாடலும் வந்து 4 அடிகளை கொண்டது. நான்மணிக்கடியில் வந்து ஒவ்வொரு பாடலும் 4 அடிகளை கொண்டது. பாடல் ஒவ்வொன்று வந்து 4 கருத்துக்கள் எடுத்துரைப்பதாக வந்து நான்மணிக்கடி என கூறப்படுகிறது. சரிங்களா? அதாவது 4 மணிகளால் ஆகிய அணிகலன் அப்படின்றத இதோட பொருள், நான்மணிக்கடியோட பொருள். அதனால் வந்து ஒவ்வொரு பாடலில் வந்து 4 அறக்கருத்துக்கள் எடுத்துரைப்பதாக வந்து இது நான்மணிக்கடி என கூறப்படுகிறது. அடுத்து வந்து இன்னா 40. சரிங்களா? இது வந்து இசை வெண்பாவால் ஆன ஒரு நூல். சரிங்களா? இன்னா 40 வந்து ஒரு இசை வெண்பாவால் ஆகிய ஒரு நூல். இந்நூலின் ஆசிரியர் வந்து கபிலர். இது 40 வெண்பாக்களை கொண்ட ஒரு நீதி நூல். சரிங்களா? இது 40 வெண்பாக்களை கொண்ட ஒரு நீதி நூல். ஒவ்வொரு பாடலில் வந்து இன்னது துன்பம் தரும் என்று அறிவுறுத்துவதா. சரிங்களா? ஒவ்வொரு பாடலும் இதுதான் துன்பம் தரும் அப்படிங்கிற கருத்தை எடுத்துருவதனால இந்நூல் வந்து இன்னா 40 என கூறப்படுகிறது. சரிங்களா? அடுத்தாவது 4ஆவது வந்து இனியவை 40. இந்நூலின் ஆசிரியர் என்பது புதஞ்சேந்தனார். இந்நூலின் ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா புதஞ்சேந்தனார். இது வாழ்க்கையில் வந்து நன்மை தரும் கருத்துக்களை தேர்ந்தெடுத்து இனிது என்ற தலைப்பிட்டு அமைந்திருப்பதாக வந்து இனியவை 40 என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? வாழ்க்கையில் நன்மை தரும் கருத்துக்களை தேர்ந்தெடுத்து இனிது என்ற தலைப்பிட்டு அமைந்திருப்பதாக வந்து இது வந்து இனியவை 40 என அழைக்கப்படுகிறது. இது ஒரு நீதி நூல். சரிங்களா? இது வந்து ஒரு நீதி நூல். அடுத்தது வந்து கார் 40. கார் 40 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து வேற்றூர் சென்ற தலைவன் வருகைக்காக பார்த்திருக்கும் தலைவியின் இயக்கத்தினை கார்கால பின்னணியில் எடுத்து கூறுகின்ற நூலுங்கிறதுனால வந்து இது வந்து கார் 40. சரிங்களா? கார் 40ன்னு சொல்கிறாங்க. இது ஒரு அகப்பொருள் பற்றிய நூல். சரிங்களா? இதன் ஆசிரியர் வந்து மதுரை கண்ணங்கூத்தனார். சரிங்களா? இது ஒரு அகப்பொருள் பற்றிய நூல். இதன் ஆசிரியர் வந்து மதுரை கண்ணங்கூத்தனார். அடுத்த வந்து களவழி 40. சரிங்களா? இது வந்து போர்க்களம் பற்றிய நூல். சரிங்களா? அதாவது சோழ மன்னனான கோச்செங்கானுக்கும் சேரமான் கணைக்காலிரும்புரைக்கும் சரிங்களா சேரமான் கணைக்காலிரும்புரைக்கும் இடையே வந்து கழுமலத்தில் சரிங்களா கழுமலத்தில் நடந்த போரின் பின்னணியில் எழுதப்பட்டதான் இந்நூல். சரிங்களா? அதனால் வந்து இது வந்து போர்க்களம் பற்றிய நூல். இதன் ஆசிரியர் வந்து பொய்கையார். இதில் வந்து மொத்தம் 41 பாடல்கள் உள்ளன. சரிங்களா? இதில் வந்து மொத்தம் 41 பாடல்கள் உள்ளன.
அதுக்கடுத்தா வந்து 7 வந்து 5 50 சரிங்களா. 5 50 5 முறையே வந்து 10 10 பாடலாக வந்து மொத்தம் 50 பாடலை கொண்டது. இதனை இயற்றி வந்து மாறன் பொறையனார் சரிங்களா. 5 முறையே 10 10 பாடல்களாக 50 பாடல் கொண்டது. இதனை இயற்றியவர் வந்து மாறன் பொறையனார் சரிங்களா. இது ஒரு அகப்பொருள் நூல் சரிங்களா. அதுக்கு அடுத்தா வந்து 8 வந்து 5 70 சரிங்களா. 5 70 இவ்வகை திணை நூல் வந்து 70 பாடலை கொண்டது. இவ்வகை திணை நூல் வந்து 70 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு திணைக்கு வந்து 14 பாடல்கள் உள்ளன. இதனை இயற்றியவர் வந்து மூவாதியார். ஒவ்வொரு திணைக்கு வந்து 14 பாடல்கள் உள்ளன. இதனை இயற்றியவர் வந்து மூவாதியார். இது ஒரு அகப்பொருள் நூலாகும் சரிங்களா. இதுவும் வந்து ஒரு அகப்பொருள் நூலாகும். திணைமொழி 50 அடுத்த வந்து திணைமொழி 50. இந்நூல் வந்து ஒவ்வொரு திணைக்கு வந்து 10 பாடல்களை கொண்டது. இந்நூலின் ஆசிரியர் வந்து கண்ணன் சேந்தனார் சரிங்களா. இதன் நூலின் ஆசிரியர் வந்து கண்ணன் சேந்தனார். அடுத்தா வந்து 10 வந்து திணைமாலை 150. அடுத்தா வந்து திணைமாலை 150. கீழ்கணிகளில் அமைந்த 5 திணை நூல்கள் வந்து அளவில் பெரியது இதுவே சரிங்களா. இது வந்து 153 பாடல்களை கொண்ட நூல். இதுவும் வந்து ஒரு அகப்பொருள் நூல். இந்நூலின் ஆசிரியர் வந்து கனிமேதாவியார். கீழ்கணிகளில் அமைந்த 5 திணை நூல்கள் வந்து அளவில் பெரியது வந்து இந்த நூல் தான். மொத்தம் 153 பாடல்களை கொண்டது. இது ஒரு அகப்பொருள் நூல். இந்நூலின் ஆசிரியர் வந்து கனிமேதாவியார். இதுக்கு அடுத்தா வந்து 11 வந்து திருக்குறள். இயற்றியவர் வந்து திருவள்ளுவர். 1330 பாடல்களை கொண்டது. 3 பிரிவுகளை கொண்டது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என 3 பிரிவுகளை கொண்டது. நம்ம திருக்குறளை பற்றி நிறைய தடவை படிச்சிருப்போம். அதனால் வந்து அதுக்கு அடுத்தா வந்து 12 வந்து திரிகடுகம் சரிங்களா. திரிகடுகம் என்பது வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 நாள் ஆகிய மருந்துக்கு வந்து பெயர் தான் வந்து திரிகடுகம்னு சொல்கிறோம். ஏன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 நாள் ஆகிய மருந்துக்கு பெயர் தான் வந்து திரிகடுகம்னு சொல்கிறோம். இந்நூல் வந்து 100 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலும் 3 அரிய உண்மைகளை உணர்த்த உள்ளதான் வந்து திரிகடுகம். இதன் ஆசிரியர் வந்து நல்லாதனார் சரிங்களா. இது வந்து 101 வெண்பாக்களால் ஆகிய நூல் சரிங்களா. அடுத்தா வந்து 13 வந்து ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை என்பதற்கு வந்து ஒழுக்கத்தின் தொகுதி என்பது பொருள்படும் சரிங்களா. ஆசாரக்கோவை என்பதற்கு வந்து ஒழுக்கத்தின் தொகுதி என்பது பொருள்படும். இதில் பல்வேறு வெண்பாக்களால் ஆகிய 100 பாடல்கள் உள்ளன சரிங்களா. ஆசாரக்கோவையில் வந்து பல்வேறு வெண்பாக்களால் ஆகிய 100 பாடல்கள் உள்ளன. இந்நூல் வந்து வடநூல் கருத்துக்கள் பலவற்றை தொகுத்து தருகிறது. ஸ்மிருதி நூல்கள் இந்நூலுக்கு வந்து அடிப்படையாக அமைந்துள்ளன. இந்நூலின் ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார் சரிங்களா. இந்நூலின் ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார். அடுத்தா வந்து 14 வந்து பழமொழி. இந்நூல் வந்து 400 வெண்பாக்களை கொண்ட ஒரு நீதி நூல் சரிங்களா. பழமொழிகள் வந்து 400 வெண்பாக்களை கொண்ட ஒரு நீதி நூல். இந்நூல் வந்து 4 அடிகளில் அமைந்த பாடலை கொண்டது. இந்நூல் வந்து 4 அடிகளில் அமைந்த பாடலை கொண்டது. ஒவ்வொரு பாடலின் இறுதி அடியும் வந்து ஒரு பழமொழியை பெற்றிருக்கிறது சரிங்களா. ஒவ்வொரு பாடலின் இறுதி அடியும் வந்து ஒரு பழமொழியை பெற்றிருக்கிறது. இதனால் வந்து நம்ம இதை வந்து பழமொழி அப்படின்னு சொல்கிறோம். இந்நூலை இயற்றியவர் வந்து மூன்றுரையினார் தான் இந்நூலை இயற்றியிருக்காங்க. இது வந்து பழமொழி 400 என்று குறிப்பிடுது சரிங்களா. இது 400 பாடலை கொண்டதுனால வந்து இந்நூலோட பெயர் வந்து பழமொழி. இது 400 பாடலை கொண்டதுனால இது வந்து பழமொழி 400 அப்படின்னு வந்து கூறுறாங்க. பழமொழியை வந்து மூதுரை, முதுமொழி, உலக வசனம் எனவும் வந்து கூறுறாங்க சரிங்களா. பழமொழியை வந்து மூதுரை, முதுமொழி, உலக வசனம்னு வந்து கூறுறாங்க. 15 அடுத்ததாக வந்து 15 சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலம் என்பது கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 வேர்கள் ஆகிய மருந்து ஆகும் சரிங்களா. மருந்துக்கு பேர் தான் வந்து சிறுபஞ்சமூலம்னு சொல்கிறாங்க. மூலம் என்றால் வந்து வேர் என்பது தான் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மருந்து போல் இந்நூலின் பாடல் ஒவ்வொன்றிலும் வந்து 5 அரிய வகை பொருட்கள் அடங்கியுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிறுபஞ்சமூலங்கிற அந்த மருந்து வந்து எப்படி மனிதனோட பிணிகளை போக்குதோ அதுபோல் இந்நூலின் பாடல் ஒவ்வொன்றும் வந்து 5 அரிய வகை பொருட்கள் அடங்கியுள்ளன அப்படின்னு சொல்லுவாங்க. இந்நூலை இயற்றியவர் வந்து காரியாசன். இது ஒரு நீதி நூல் சரிங்களா. அடுத்து வந்து 16 வந்து முதுமொழி காஞ்சி. இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கீழார். இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா மதுரை கூடலூர் கீழார். இந்நூலின் ஒவ்வொரு செயலிலும் ஒரு சிறந்த முதுமொழி இடம்பெற்றுள்ளது சரிங்களா. முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கீழார் சரிங்களா. இது மொத்தம் வந்து 100 பாடல்களை கொண்டது சரிங்களா. முதுமொழி காஞ்சி வந்து 100 பாடல்களை கொண்டது. இந்த முதுமொழிங்கிறது வந்து எதோட தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி என்னும் சொல்லோட வந்து தொடர்புடையது சரிங்களா. இந்த முதுமொழிங்கிறது எதோட தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா பழமொழிங்கிற சொல்லோட தொடர்புடையது. இந்நூல் ஒவ்வொரு செயலில் வந்து ஒரு சிறந்த முதுமொழி இடம்பெற்றது சரிங்களா. இந்த நூலில் வந்து ஒவ்வொரு செயலில் வந்து ஒரு சிறந்த முதுமொழி இடம்பெற்றது. ஏலாதி, ஏலம், இலவங்கப்பட்டை, நாகஸ்வரம், மிளகு, திப்பிலி, சுக்கு ஆகிய 6 பொருள் சேர்ந்த ஒரு வகை சூரணம் தான் வந்து ஏலாதின்னு சொல்கிறோம். ஏலம், இலவங்கப்பட்டை, நாகஸ்வரம், மிளகு, திப்பிலி, சுக்கு ஆகிய 6 பொருள் சேர்ந்த ஒரு வகை சூரணம் தான் ஏலாதின்னு சொல்கிறோம் சரிங்களா. இந்நூலின் ஆசிரியர் வந்து கனிமேதாவியார் சரிங்களா. ஏலாதியோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிமேதாவியார். அடுத்த கடைசியாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 12வது கைநிலை.
சரிங்களா. கைநிலை வந்து ஐந்திணை ஒழுக்கம் பற்றிய நூல். கைநிலை வந்து ஐந்திணை ஒழுக்கம் பற்றிய நூல். இந்நூலில் வந்து மொத்தம் 60 பாடல்கள் உள்ளன. சரிங்களா. இந்நூல் வந்து மொத்தம் 60 பாடல்கள் உள்ளன. இது வந்து ஒரு அகப்பொருள் நூலாகும். சரிங்களா. இது வந்து ஒரு அகப்பொருள் நூலாகும். அவ்வளோதான். இது வந்து ஐந்திணை ஒழுக்கம் பற்றிய நூல். இதனை இயற்றியவர் புல்லங்கண்ணார். இதில் வந்து 60 நூல்கள் உள்ளன, 60 பாடல்கள் உள்ளன. 60 பாடல்கள் உள்ளன. இது வந்து ஒரு அகப்பொருள் நூலாகும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.